ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு வழியா நம்ம சுடர் சும்மா சிக்கா மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்றதுன்னா சிக்கா மாட்டிக்கிட்டான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, சும்மா இல்லாம தேவையெல்லாம் உளறி போலீஸ் கிட்ட அசிங்கமா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மல்லி அடிச்சு வெளியே தொடர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம மல்லி எப்படியாவது பழி வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வெறி கொண்டு வேங்கையா போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க இந்த டைம்ல தான் அவங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு தப்பால இப்ப மாட்டிக்கிறாங்க. ஆமாங்க, ஏற்கனவே வேற ஒருத்தனை பணக்காரனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் திட்டிருக்காங்க. ஒரு நகைக்கடைக்காரனை ஏமாத்திருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய மோசடி வழக்குல தேடப்படுற இவங்க இப்ப டக்குன்னு மாட்டிக்க கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சுடர்வெளியோட நிலைமை என்ன? ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு டைரக்டர் முடிச்சிட்டாருங்க. என்னடா நம்ம டைரக்டர் இப்படி முடிச்சிட்டாருன்னு யோசிக்கும் போது தான் நான் அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்கிறேன். என்னன்னு பார்த்தா, நம்மளோட டைரக்டர் சாதாரண இல்லைங்க, சும்மா மாஸ் காட்டுறாரு. ஆமாங்க, இப்ப மல்லிக்கும் விஜய்க்கும் மறுபடியும் கல்யாணம் அப்படின்னு ஒரு டாபிக்கே கொண்டு வர போறாருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தினா இதனால அந்த தாலி கட்டுற அந்த சீன்லாம் எல்லாம் போடும், அந்த கல்யாண செலவெல்லாம் வீணா போடுன்னு சொல்லிட்டு மல்லிக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் முடிவு பண்ணி மல்லி கழுத்துல மறுபடியும் விஜயை தாலி கட்ட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா இந்த முடிவுக்கு நம்ம மல்லி ஒத்து வருவாங்களா? ஏன்னா நான் என்ன உப்பு கிச்சப்பாவா நினைச்சா மாத்தி கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு கான்ல ஒரு இரிட்டேஷன் ஒரு டெம்பரேஷன்ல ஒரு டெம்பரேஷன்ல நிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, மல்லி சீரியல் இன்னும் எந்தெந்த லெவலுக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு கதி கலங்குதுங்க. ஸோ இதை பார்க்கும்போது 2021 கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொரோனா வேவ் ஃபார்ம் மாதிரி இப்போ மல்லி சீரியலோட கல்யாண ஃபார்மும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலே 2 பொண்டாட்டி 2 புருஷன் இப்படியே போயிடுச்சு, 2 பொண்டாட்டி போட்டுதாங்க இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் வேற என்னென்ன மல்லி சீரியல்ல வித்தியாசமா நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே நின்று போற மாதிரி ரொம்ப மெதுவா பொறுமையா அமைதியா நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அது ஸ்லோ மோஷன் இல்லைங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டிராபிக்கே இல்ல, ரோடு தெளிவா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன்டா ஸ்லோவா போறேன்னு பைக் காரனை பிடிச்சி திட்டுற மாதிரி நம்ம மல்லியும் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ரேணுகா, அதாவது சுடர்வெளியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ ஏதோ போன் பண்ணி அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு ஆணவத்தில் ஆடனே இப்ப தெரியுதாடி, உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும், நீதி தான் ஜெயிக்கும், நேர்மை தான் ஜெயிக்கும். உன்ன மாதிரி தப்பானவர்கள்லாம் வாழ்க்கையில முன்னேறலாம் நல்லா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சா வேலைக்கு ஆகுமா? அழகுன்றது மூஞ்சில தான் இருக்கணுமே தவிர தெருவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எல்லாமே தெருவில் தாங்க அழகா இருக்கு. எல்லா அழகும் தெருவில் இருக்கிறப்போ மூஞ்சில் எப்படி அழகு இருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம மல்லியும் ரேணுகாவும் இவ்வளவு அழகா இருந்துட்டு தெருவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யார்? ரஞ்சிதான் நினைக்கிறீங்களா? ராஜேஸ்வரி நினைக்கிறீங்களா? யாரும் இல்லைங்க, எல்லாமே நம்ம விஜய் தான். முதல்ல எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து ஒரு விஷயமும் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லைங்க. ரேணுகா விஷயத்திலயும் அவசரப்பட்டாரு, மல்லி விஷயத்திலயும் அவசரப்பட்டாங்க. இப்ப 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்துல அவசரப்பட்டு இப்ப மறுபடியும் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா விஜய் கண்டிப்பா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான். அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்ப மாட்டிட்டு முழிக்கிறான். சரி விடுங்க, அவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? 1008 பிரச்சனைல இந்த பிரச்சனை நம்ம இழுக்க வேண்டாம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதான். இதுக்கு நடுவில் தான் எங்கேருந்தே தெரியாம நம்மளோட இன்ஸ்பெக்டர் ஆஃப் தேவசேனா வராங்க. தேவசேனாவா? இது யாரா புதுசா இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, தேவசேனா. இவங்க ரொம்ப மிகப்பெரிய வக்கீல். இப்ப இவங்க இன்ஸ்பெக்டரும் ஆயிட்டாங்க. இதை பத்தி அடுத்த எபிசோட்ல போடுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much. டாடா, see you, bye bye, good night.